இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 20 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 21 பார்க்கலாம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 20 அதனுடைய கருத்துக்களை மீண்டும் சற்று நினைவு கூறலாம். பகவான் இந்த நம்முடைய இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அது குறித்து அந்த 4 தியரிஸ் அது குறித்து பகவான் விளக்குகின்றார். அந்த ஃபர்ஸ்ட் தியரி சூப்ரா காஸ்மிக் தியரி. இந்த பரம்பொருள் என்பது, அதாவது எது மெய்மை, இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் எய்ம் ஆஃப் லைஃப்ல எது மெய்மை அப்படின்னா, எல்லா அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கும் அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய அந்த நிலை ஒன்றுதான் மெய்மை. அதுதான் சூப்ரா காஸ்மிக் தியரி. அடுத்தது காஸ்மிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். அது என்ன கூறுகின்றது? இந்த புவி சார்ந்த வாழ்வு மாத்திரம்தான் மெய்மை, மற்றதெல்லாம் மெய்மை அல்ல என்று கூறுகின்றது. மூன்றாவது சூப்ரா டெரஸ்ட்ரியல், அதாவது இந்த புவி வாழ்விற்கு அப்பால். முதல்ல சொன்னது சூப்ரா காஸ்மிக், பிரபஞ்சத்திற்கும் அப்பால். இது புவி வாழ்விற்கு அப்பால், இடைப்பட்ட உலகங்கள், இந்த சூஷ்ம உலகங்கள், அது குறித்தெல்லாம் அதெல்லாம் மெய்மை. இந்த புவி வாழ்வு என்பது மெய்மை இல்லை என்று அது கூறுகின்றது. நான்காவது கோட்பாடு தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அனைத்தையும் ஒருங்கிணைக்கின்றது. இப்போ பொதுவாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த புவியில் நாம் மனிதர்களுடைய வாழ்வு அது ஒன்றுதான் வாழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கும் சற்று அதில் ஒரு சிறிய மாறுபாட்டுடன் இந்த புவி மற்றும் மற்ற இடங்களில் கூட, மற்ற கோளங்கள், மற்ற பிளானட்ஸ், அதிலேயும் வாழ்வு இருக்கலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன நமக்கு தோன்றுகின்றது என்றால், இந்த புவி வாழ்வு என்பது அது மாத்திரம்தான் உண்மை என்கின்ற கருத்து அதில் மாற்றம் ஏற்படுகின்றது. நம்மளுடைய சாதாரண வாழ்வுல, புவி சார்ந்த வாழ்வுல பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய நிலையற்ற தன்மை, மனிதன் மரணத்துக்கு உட்படுதல், மார்டாலிட்டி, அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு நாம் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் அதற்கு நாம் நம்மை உட்படுத்திக் கொள்கின்றோம். அதே சமயம் நம்ம என்ன செய்கின்றோம்? ஒரு ஒட்டுமொத்த வாழ்வு, மனிதகுலம், அதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வு, அதனுடைய நோக்கங்கள், அதில் நாம் தீவிரத்துடன் பங்கேற்கின்றோம். ஒன்று, நாம் நிலையற்றவர்கள், ஒரு காலத்தில் நம்முடைய இருப்பு என்பது இல்லாமல் போய்விடும் என்கின்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு அதற்கு எவ்வித அதனுடன், அந்த கருத்துடன் எவ்வித முரண்பாடும் ஏற்படுத்தாமல் அதற்கு நாம் நம்மை உட்படுத்திக் கொள்வது. இரண்டாவது, இந்த வாழ்வு என்பது இருக்கின்ற வரைக்கும் அதில் எவ்வளவு துடிப்பாக செயல்பட முடியுமோ, ஈடுபட முடியுமோ அதில் ஈடுபடுவது. ஆகையினால் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த தேர்வுகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 தேர்வுகள் தான். ஆகையினால் ஒரு அறிவுக்குட்பட்ட மனிதனுக்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
அவன் வாழக்கூடிய இந்த வாழ்வு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றது, இந்த புவி வாழ்வு என்பது எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றது என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டு அதில் எந்த அளவிற்கு அவன் அதிகபட்சம் பயன்பெற முடியுமோ அதை அடைவது. இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கு அறிவு சார்ந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு சாய்ஸ். அவ்வாறு ஒரு மனிதன் செயல்படும் பொழுது மனிதனுக்கு ஒன்று அவனுடைய அறிவு சார்ந்தோ இல்லது அவனுடைய அந்த உள் உணர்வை சார்ந்தோ, ஒன்று அறிவு சார்ந்து செயல்படுதல் அல்லது உள்ளுணர்வை சார்ந்து இன்ட்யூஷன், மற்றொன்று ரீசன். இதன் அடிப்படையில் அவன் என்ன செய்யலாம் என்றால் தன்னுடைய அகவாழ்வில் அல்லது புறவாழ்வில் அவனுக்குள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அந்த மறைந்துள்ள திறன்களை அவன் எட்ட முடியும், வெளிக்கொணர முடியும். தனக்காக மாத்திரமல்ல, இந்த மனித குலத்திற்காகவும் ஒரு மனிதன் தனக்குள் மறைந்துள்ள எண்ணற்ற சாத்தியக்கூறுகள், திறன்கள், இதை வெளிப்படுத்த முடியும். மனிதனுடைய வாழ்வு இந்த புவியில பார்த்தோம் அப்படின்னா, இந்த புவி வாழ்வுதான் அனைத்துமே அப்படிங்கிற கோட்பாடை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, புவி வாழ்விற்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு கோட்பாட்டை மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு முன் வழங்கப்பட்டுள்ள அந்த சாய்ஸஸ் என்ன அப்படின்னா, ஒன்று தான் அழிந்து போவேன், ஆகையினால எதுவுமே செய்யாமல் அந்த வாழ்வு எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். இறுதியில் நான் இந்த ஒரு மனிதன் எண்ணக்கூடும், இறுதியில் நான் அந்த புவியினுடைய விதிக்கு இணங்கி என்னுடைய நிலையற்ற தன்மையை உணர்ந்து அதில் நானும் மறைந்து விடுவேன் என்கின்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வது, அல்லது தனக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு தனக்குள் இருக்கக்கூடிய திறன்களை அவன் மிகச்சிறப்பாக அவன் எவ்வாறு பயன்படுத்த முடியும் தனக்காகவும் மனித குலத்திற்காகவும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது. ஆகையினால் இந்த இரண்டு பாசிபிலிட்டிஸ் இதுதான் ஒரு மனிதனுக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது. புவிதான், இந்த புவிசார் வாழ்வுதான் எல்லாம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த இரண்டு பாசிபிலிட்டிஸ் தான் ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ். அதை எவ்வாறு தனக்காகவும் இந்த மனித குலத்திற்காகவும் அதை ரியலைஸ் செய்வது. அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஒரு மனிதன் ஒரு எய்ம்லெஸ் லைஃப், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய திறன்களை இந்த சமுதாயத்திற்காக தான் சார்ந்துள்ள இந்த மனித குலத்திற்காக பயன்படுத்தாவிட்டால் அவனுடைய வாழ்வு ஒரு நோக்கமற்ற வாழ்வாக முடிந்துவிடும். எல்லாமே அவனுடைய தனிப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவது, தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவது என்கின்ற ரீதியாக அவனுடைய தனிப்பட்ட வாழ்வும் முடிந்துவிடும். ஆகையினால இந்த புவி வாழ்வு தான் எல்லாமே என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இவ்வாறு தான் மனிதன் செயல்பட முடியும். இதை தாண்டி மனிதன் செயல்பட முடியாது. ஆனால் மனித குலத்தினுடைய சிறப்பு என்னவென்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதகுலம் என்கின்ற ஒட்டுமொத்த ரீதியில் அதற்குள் பொதிந்துள்ள அனைத்து திறமைகளையும் ஒரு சிறப்பாக வெளிக்கொணர முடியும். இப்ப விலங்குகள் அது மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. விலங்குகள் உள்ளுணர்வை சார்ந்து ரியாக்ட் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஒவ்வொரு விலங்கும் தனக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை எப்படி ஹையஸ்ட் பாசிபிள் பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வருதுன்னு அப்படின்னு எந்த விலங்கும் செயல்படுறது கிடையாது. மனிதன் ஒருவன் தான் அது மாதிரி செயல்பட முடியும். மனித குலம் தான் அவ்வாறு செயல்பட முடியும்.
காலத்திற்குட்பட்ட அவனுடைய வாழ்வில், பரிணாமத்திற்கு உட்பட்ட அவனுடைய அந்த மனித வர்க்கம் என்கின்ற ரீதியில் தனக்குள் என்ன சிறப்பான பொட்டென்ஷியல்ஸ் இருக்கின்றதோ அதை எவ்வாறு அதிகபட்சம் அவன் அடைவது என்கின்ற ரீதியில் மனிதன் மாத்திரம்தான் இந்த புவியில் செயல்பட முடியும். ஒரு தனிப்பட்ட மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு எவ்வளவு சாத்தியமோ அந்த அளவிற்கு இதை சாதிக்க முடியும். அவனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு வாழ்வினுடைய காலம் என்கின்ற அந்த குறுகிய காலத்துல அவன் இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு சாத்தியமோ இதை ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்ய முடியும். அவனுடைய எண்ணம், அவனுடைய செயல்பாடு, இவை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு எதற்கு உதவி புரியும் என்றால், எவ்வாறு அவன் இந்த மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவு, ஒட்டுமொத்த ஒரு தார்மீக நெறிமுறைகள், மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த நலம், எதிர்காலத்தில் மனித குலம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பது குறித்து ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையும் சரி, ஒரு தனிமனுடைய செயல்பாடும் அதற்கு உதவ முடியும். இதுதான் மனிதனுடைய சிறப்பு. அதே போல மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன. நொபிலிட்டி ஆஃப் பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுக்கு மாத்திரமே சில உயர்வான குணங்கள்லாம் இருக்கின்றது. என்ன உயர்வான குணம் என்றால், மனிதன் ஏற்றுக்கொள்கின்றான் அவன் மரணத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு தனி மனிதன் என்பவன் மரணத்திற்கு உட்பட்ட அமைப்பு, மரணம் என்பது தவிர்க்க முடியாது என்கின்ற உண்மையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கின்றான். அதற்காக அவன் செயல்படாமல் இருப்பதே கிடையாது. எந்த அளவிற்கு அவனுடைய சங்கல்பம், எண்ணம் அதை மிகச் சிறப்பாக அவன் வளர்ச்சி அடைய செய்ய முடியுமோ அதை வளர்ச்சி அடைய செய்கின்றான். அதை ஒரு உயர்வான நோக்கங்களுக்காக அவன் பயன்படுத்துகின்றான். தனக்காகவும் பயன்படுத்துகின்றான், அவன் தான் சார்ந்துள்ள மனித குலத்திற்காகவும் அவன் பயன்படுத்துகின்றான். ஸோ இதுதான் மனித குலம். இதன் காரணமாகத்தான் பகவான் என்ன கோருகின்றார்? he is capable of a certain nobility of being அப்படிங்கிறார். அவனுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவன் சும்மா இருப்பதில்லை. அவன் எந்த அளவுக்கு சிறப்பாக அவன் வாழ்வை பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்வை பயன்படுத்திக் கொள்கின்றான். ஆகையினால இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அமைப்பு, மேன் ஆஸ் an individual being. அதே போல மனித குலம் என்கின்ற ஒட்டுமொத்த அமைப்பு, கலெக்டிவ் பீயிங். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமான அமைப்பு தான். தனிப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்வும் சரி, ஒட்டுமொத்த வாழ்வும் சரி, எல்லாமே டெம்பரவரி கேரக்டர் தான். இந்த தற்காலிக தன்மை, என்பது அந்த அளவிற்கு ஒரு முக்கியமானது அல்ல. தற்காலிக தன்மை என்பது அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது. என்ன காரணம் என்றால், தற்காலிகத்தன்மை என்கின்ற ஒரு நிதர்சனம் இருந்தாலும் கூட மனிதகுலம் என்பது தொடர்ந்து முன்னேற்றத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. மனிதகுலத்திற்கு பயன்படும் வகையில் பல்வேறு காரியங்களை அது தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகையினால் இந்த தற்காலிக தன்மை என்பது மனிதகுலத்தினுடைய அந்த செயல்பாட்டை பாதிப்பதே கிடையாது. தற்காலிகத்தன்மை என்பதற்காக எந்த மனிதனும் செயல்படாமல் இருப்பது கிடையாது. மனித குலமும் அவ்வாறு தான் இருக்கின்றது. பகவான் இங்கு என்ன கோருகின்றார்? இந்த உலகத்தில் மனிதனுடைய வெளிப்பாடு, இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய வெளிப்பாடு, மனிதனுடைய உடல், மனம், வாழ்வு என்பதன் மூலமாக காணப்படும் மனிதனுடைய வெளிப்பாடு,
அது இருக்கின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எண்ணமும் சரி, அவனுடைய சங்கல்பமும் சரி, தொடர்ந்து அதனுடைய செயல்பாட்டுகளை செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். மனித இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் மனிதகுலம் என்கின்ற ஒரு வெளிப்பாடு, யூனிவர்சல் பிகமிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மனிதனுடைய உடல், மனிதனுடைய மனம் என்கின்ற ஒரு ரீதியில் அதனுடைய வெளிப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வரை மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய சங்கல்பம் எல்லாமே பார்த்தோம்னா அவன் மனிதகுலம்தான் அவற்றை மேலும் மேலும் வளர்ச்சியடை செய்கின்றது. மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய சிந்தனை மற்றும் மனிதனுடைய சங்கல்பம். அது என்ன பகவான் என்ன செய்யும் அப்படிங்கிறார்? அந்த தனி மனிதன் வேணாம் இல்லாமல் போகலாம். அவன் உருவாக்கிய எண்ணங்களும் சங்கல்பங்களும் அது அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவுகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அதுதான் இயற்கையினுடைய விதி. அதுதான் ஒரு மிகச்சிறப்பான மனித வாழ்வினுடைய ஒரு விதி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதகுலத்தினுடைய ஒரு நலன், அதனுடைய முன்னேற்றம், மனிதகுலம் எந்த அளவிற்கு இந்த புவியில் இருக்கின்றதோ, தொடர்ந்து இருக்கின்றதோ, அதில் அந்த காலகட்டத்தில் மனிதகுலம் அதனுடைய ஒரு நலம், அதனுடைய ஒரு முன்னேற்றம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இருக்கும் அப்படிங்கிறார். மனிதகுலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்துல அதனுடைய வெல்ஃபேர், அதனுடைய ப்ராக்ரஸ் இந்த புவியில அதுதான் லார்ஜஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு மனிதகுலம் செயல்படும் ஒரு களமாக இருக்கும் இந்த உலகத்தில் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் ஒரு மனிதகுலம் அதனுடைய அது எந்த அளவிற்கு அதை செல்ல முடியுமோ இந்த பணியில் அந்த அளவிற்கு செல்ல முயற்சிக்கும், செய்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறார். நேச்சுரல் லிமிட்ஸ் ஃபார் த டெரஸ்ட்ரியல் எய்ம் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறார். இந்த அவ்வாறு ஒரு தனி மனிதன் மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றமோ அதனுடைய நலனோ எனக்கு அக்கறை கிடையாது, என்னுடைய வேலை அது கிடையாது என்று நினைத்தாலும் கூட அவனுடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய முக்கியத்துவம் என்பது எந்த அளவிற்கு அவனுடைய தனிப்பட்ட ரீதியில் அவன் ஒரு பரிபூர்ணத்தை அடைகின்றானோ, அதே போல எந்த அளவிற்கு அவனுடைய வாழ்விலிருந்து ஒரு வாழ்வை அவன் மிகச் சிறப்பாக அதிலிருந்து அவன் செயல்புறுகின்றானோ, அந்த ரீதியில் அவனுடைய வாழ்க்கை முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்த மனிதகுலம் என்கின்ற நலனில் ஒரு மனிதன் செயல்படாமல் இருந்தாலும் கூட அது அவனுடைய வேலை இல்லை என்று நினைத்து தன்னுடைய வாழ்வுதான் எனக்கு தெரியும், எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னுடைய வாழ்வுதான் முக்கியம் என்கின்ற ரீதியில் ஒரு தனி மனிதன் செயல்பட்டாலும் கூட அவனுடைய வாழ்வு எகைன் அதற்குரிய முக்கியத்துவத்தை அடைந்துதான் தீரும். எப்படி அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே ஒரு முழு நிறைவு செய்து கொள்கின்றானோ, கிரேட்டஸ்ட் பாசிபிள் பெர்ஃபெக்ஷன், ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு தன்னை ஒரு பரிபூரணத்தை நோக்கி செயல்புறுகின்றானோ, அதே போல எந்த அளவிற்கு அவனுடைய வாழ்வில் அவனுக்கு வழங்கப்பட்ட விஷயங்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்கின்றானோ, அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்வு முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறார். பகவான் சொல்றார், ஒண்ணு ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக செயல்படுதல், ஒன்று தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய பூரணத்துவம் அதை நோக்கி செயல்படுவது. இது ரெண்டிலுமே பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மனித குலத்தினுடைய வெளிப்பாடு எப்பொழுதுமே அதனுடைய ஒட்டுமொத்த நலன், அதனுடைய ஒட்டுமொத்த ப்ராக்ரஸ் இதை நோக்கித்தான் செயல்படும் அப்படிங்கிறார். இதுல என்ன பகவான் குறிப்பிடுகின்றார்? இதுல நம்ம இந்த ரெண்டாவது கோட்பாடுல புவி வாழ்வை தவிர வேற எதுவுமே இல்லை, அதுதான்
அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்கின்ற ரீதியில் செயல்படுகின்றோம். அவ்வாறு செயல்படும் போது மனிதன் ஒரு எல்லைக்குள்ள தான் செயல்பட முடியும். அவனுடைய முன்னேற்றம், மனித குலத்தினுடைய முன்னேற்றம், இந்த ஒரு ஃபீல்டில் தான் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்க முடியும். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் மறைந்து போகலாம். ஆனால் அவன் உருவாக்கிய எண்ணங்கள், சங்கல்பங்கள் என்பது தொடர்ந்து மனித குலத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் இந்த புவி வாழ்வுதான் எல்லாம் என்கின்ற ரீதியில் எடுத்துக்கொண்டால் இந்த அளவிற்கு தான் ஒரு தனி மனிதன் செயல்பட முடியும் அப்படிங்கிறார்.